விவசாய இயந்திரங்களை அதிக விலைக்கு ரெண்ட் எடுத்து விவசாயம் பண்ணிட்டு இருக்கீங்களா? இதுக்கப்புறமா விவசாய இயந்திரங்களை அதிக விலைக்கு ரெண்ட் எடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. நம்மளுடைய தமிழக அரசாங்கத்தால் உருவாக்கப்பட்ட இந்த ஆப் மூலமாவே ரொம்ப கம்மி விலைக்கு நீங்க ரெண்ட் எடுத்து உங்களுடைய விவசாயத்தை பண்ண முடியும். ரெண்ட் எடுக்கிறது மட்டும் இல்லாம உங்களுடைய சொந்த இயந்திரங்களை நீங்க வாடகைக்கு விட்டு சம்பாதிக்க முடியும். சோ இது என்ன ஆப்? இதுல எப்படி வாடகைக்கு இயந்திரங்களை எடுக்கலாம், அதே மாதிரி எப்படி உங்களுடைய சொந்த வாகனத்தை நீங்க வாடகைக்கு கொடுக்கலாம் அப்படின்ற பல விஷயங்களை தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் முழுமையா தெரிஞ்சுக்க போறீங்க. அதனால இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. பாஸ் ஃபாலோ ஃபார்மிங் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் மதுமிதா. பொதுவாக விவசாயம் பண்ணுற எல்லாருமே சொந்தமாக டிராக்டர் இல்லை 5 கொத்து கலப்பை 9 கொத்து கலப்பை இது எல்லாம் வச்சுருப்பாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்பவே கம்மி தான். ஸோ அதனாலேயே வாடகைக்கு இயந்திரம் எடுத்து விவசாயம் பண்ணக்கூடிய விவசாயிகள் ரொம்பவே அதிகம். ஆனால் இந்த வாடகை கூலி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்கும். ஒரு மணி நேரத்துக்கு 2000 ரூபா 2500 இப்படி கொடுத்து விவசாயம் பண்ணக்கூடிய விவசாயிகள்லாம் இருக்காங்க. ஸோ இவங்களுக்கு அந்த வாடகை சுமையை கொஞ்சமாவது குறைக்கணும் அப்படின்றதுக்காக நம்மளுடைய தமிழக அரசாங்கத்தோடைய இந்த ஒரு ஆப் மூலியமாக நீங்க புக் பண்றீங்கன்னும் போது வெறும் 1 மணி நேரத்துக்கு 500 ரூபா கொடுத்து இயந்திரங்களை நீங்க வாடகைக்கு எடுத்து உங்களுடைய விவசாயத்தை பண்ண முடியும். ஸோ அது என்ன இயந்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தமிழக வேளாண் துறையால் உருவாக்கப்பட்ட உழவன் ஆப். ஸோ இந்த ஆப்பில் நிறைய சலுகைகள் இருக்குது. அதில் ஒன் ஆஃப் த சலுகை பார்த்தீங்க அப்படின்னா இந்த வேளாண் இயந்திரங்களை நீங்கள் வாடகைக்கு எடுக்கிறதுக்கான ஆப்ஷன் இது. ஸோ இந்த ஆப்ஷன் உள்ள எப்படி லாகின் பண்ணணும் அண்ட் குறிப்பாக எப்படியெல்லாம் இதை புக் பண்ணணும் அப்படின்ற பல விஷயங்களை தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் முழுமையாக தெரிஞ்சுக்க போகிறீங்க. நீங்கள் வெளியே 1 மணி நேரத்துக்கு 2000 ரூபா 3000 ரூபா கொடுத்து நீங்கள் விவசாயத்துக்கு இயந்திரம் எடுத்து விவசாயம் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னும் போது கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி உங்களுடைய சக விவசாயிகளுக்கும் இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். அதனால் அவங்களுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ஸோ இது உள்ளே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். வாடகை 2.0 கூட்டுறவுத்துறை பயனாளர்களுக்கான அணுகல் அப்படின்ட்டு, அப்புறம் தனிநபர் சேவை வழங்கும் அணுகல் அப்படின்ட்டு உங்களுக்கு நிறைய ஆப்ஷன் இருக்கு இல்லையா. ஃபஸ்ட்டு நீங்கள் வாடகைக்கு புக் பண்ண போகிறீங்க அப்படின்னும் போது வாடகை 2.0 அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ உள்ளே வரீங்க அப்படின்னும் போது விவசாயியுடைய பெயர், அவங்களுடைய ஃபோன் நம்பர், அப்புறம் ஆதார் எண், பாலினம், வகுப்பு அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அதில் நீங்கள் என்ன கம்யூனிட்டி அப்படின்ற மாதிரி நீங்கள் லாகின் பண்ணுற மாதிரி இருக்கும். அதை கொடுத்துட்டு அப்படியே கீழே விவசாய வகை அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணி என்ன மாதிரியான விவசாயம் பண்ணுறீங்க, சிறு குறு விவசாயம் பண்ணுறீங்களா இல்லை பெரிய விவசாயம், நீங்கள் இந்த ஆப்ஷன்லாம் கேட்கும். அப்புறம் உங்களுடைய மாவட்டம், வட்டம், அப்புறம் தாலுக், அதே மாதிரி கிராம பஞ்சாயத்து முகவரி, உங்களுடைய அட்ரஸ், இது எல்லாத்தையுமே கொடுத்து கீழே ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணி நீங்கள் ஃபஸ்ட்டு உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ உங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்து லாகின் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு ஃபோனை கையிலே பிடிச்சிக்கிறது கஷ்டமாக இருக்குது. நான் ஃபோனை இப்படி கீழே வச்சுட்டு உங்களுக்கு கிளியராக சொல்கிறேன். ஸோ இது உள்ளே நீங்கள் லாகின் பண்ணுறீங்க அப்படின்னும் போது உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு 4 ஆப்ஷன் வரும். ஸோ அதில் வரக்கூடிய ஆப்ஷன்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா வாடகை முன்பதிவு, முந்தைய வாடகை முன்பதிவு விவரங்கள், அப்புறம் கட்டண விவரங்கள், அப்புறம் எண்களை பற்றி அப்படின்ட்டு ஒரு இது 4 ஆப்ஷன் இருக்கு இல்லையா. இதில் ஃபஸ்ட்டு நீங்கள் வாடகைக்கு எடுக்க போகிறீங்க அப்படின்னும் போது வாடகை முன்பதிவு செய்ய அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். வாடகை முன்பதிவு செய்ய அந்த ஒரு ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணி உள்ளே வரீங்க அப்படின்னும் போது உள்ளே இந்த மாதிரி தான் இருக்கும். என்ன மாதிரியான இயந்திரங்கள்லாம் அவைலபிளாக இருக்குது அப்படின்றத உங்களாலே பார்க்க முடியும். ஸோ இணைப்பு கருவி, டிராக்டர், அப்புறம் சர்க்கரை வகை அறுவடை இயந்திரம், டிராக்டர் நெல் அறுவடை இயந்திரம் அப்படின்ட்டு உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ இதை அப்படியே நீங்கள் ஸ்க்ரோல் டவுன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு என்ன மாதிரியான இயந்திரம் தேவைப்படும் அப்படின்ற நிறைய ஆப்ஷன்ஸ் இவங்க கிட்ட என்னெல்லாம் அவைலபிளாக இருக்குது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இதில் உங்களுக்கு எந்த இயந்திரம் வேணுமோ அதை கிளிக் பண்ணுங்கள். மேலும் விவரம் அறிய அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அதை செலக்ட் பண்ணுங்கள். ஸோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு உள்ளே வரீங்க அப்படின்னும் போது ஸோ அதோட இணைப்பு கருவி, இப்போ நான் டிராக்டர் செலக்ட் பண்ணுறேன். டிராக்டர் உள்ளே பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு இணைப்பு கருவி ஏதாவது வேணுமா அப்படின்ட்டு உங்களுக்கு ஒரு சில ஆப்ஷன்ஸும் இருக்கும். ஸோ அதுலேயுமே நீங்கள் தெரிஞ்சிக்க முடியும். வேறு ஏதாவது இணைப்பு கருவி உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னும் போது அதையுமே நீங்கள் சேர்த்து இதிலே செலக்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இது கீழே வரீங்க அப்படின்னும் போது இந்த ரொட்டர் வெட்டராக இருக்கட்டும், 5 கொத்து கலப்பை, 9 வரி கொத்து கலப்பை, இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இதில் உங்களுக்கு எது வேணுமோ அதையுமே செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறமா ஸோ என்னைக்கு உங்களுக்கு வாடகைக்கு தேவைப்படும், எத்தனை மணி நேரம்
வந்து உங்களுக்கு வாடகைக்கு தேவைப்படும் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ வாடகை தேதி தெரிந்து கொள்ளவும் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா என்னென்னைக்கெல்லாம் அவைலபிளாக இருக்குது அப்படின்ற டேட் அங்கே வந்து விசிபிளாக இருக்கும். ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணி அந்த டேட்டை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி ஸோ வாடகைக்கு தேவைப்படக்கூடிய கால அளவு 1 மணி நேரம் வருமா, 2 மணி நேரம், 3 மணி நேரம் அப்படின்னு அங்கே நிறைய ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதையுமே நீங்கள் இங்கே வந்து செலக்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதுக்கு அப்படியே கீழே ஸ்க்ரால் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா நீங்கள் எந்த பயிர் வகையை வந்து அறுவடை பண்ணுறதுக்காக உங்களுக்கு இது தேவைப்படுது அப்படின்றதையுமே நீங்கள் வந்து கீழே செலக்ட் பண்ணிக்கலாம். நெல், சோளம், கரும்பு, மக்காச்சோளம் இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ அதில் ஏதோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு கீழே அடுத்தது அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதை கொடுத்ததுக்கு அப்புறமா எந்தெந்த டிராக்டர்லாம் அவைலபிளாக இருக்குது அப்படின்றத உங்களால் வந்து பார்க்க முடியும். எடுத்ததுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேளாண் பொறியியல் துறை இயந்திரம் அப்படின்னு போட்டு பர்பிள் கலரில் ஒரு பாக்ஸில் இருக்கு இல்லையா. ஸோ இந்த இயந்திரம் வந்து வேளாண் துறையோடைய இயந்திரம், அதை நீங்கள் வாடகைக்கு எடுத்துக்க முடியும். அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இயந்திரம், இதோடைய வாடகை வந்து 1 மணி நேரத்துக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 500 ரூபாய் அப்படின்னு இருக்கு இல்லையா. அடுத்து அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா கூட்டுறவுத்துறை இயந்திரம், அதுக்கு அப்படியே கீழே வரீங்க அப்படின்னும் போது இந்த ப்ரைவேட்டாக கூட நீங்கள் வச்சு ஓட்டலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ அவங்களுடைய டீட்டெயில்ஸுமே இது கீழே இருக்கும். ஸோ அவங்க எவ்வளவு 1 மணி நேரத்துக்கு எவ்வளவு வந்து சார்ஜ் பண்ணுறாங்க, இது இந்த டீட்டெயில்ஸுமே உங்களுக்கு அப்படியே கீழே வரும். ஸோ நீங்கள் ப்ரைவேட்டாக இருக்கக்கூடிய இயந்திரம் தான் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. பட் உங்களுக்கு அந்த வாடகையுமே வந்து ஓகேவா இருக்குது அப்படின்னும் போது நீங்கள் அந்த இயந்திரங்களை கூட என்ன பண்ணிக்கலாம், புக் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு இதை விட கம்மி காசுக்கு வேணும் அப்படின்னும் போது வேளாண் இயந்திரங்கள் உங்களுக்கு கம்மி வாடகைக்கே கிடைக்கும். அந்த மிஷினரிஸ் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னும் போது அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா எதெல்லாம் அவைலபிளாக இருக்குது அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸுமே இருக்கும். அதில் உங்களுக்கு எது ஓகேவா தோணுதோ, எந்த உடைய வாடகை உங்களுக்கு வந்து கட்டுப்படி ஆகும்னு உங்களுக்கு தோணுதோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. எந்த இயந்திரம் உங்களுக்கு கட்டுப்படி ஆகும்னு தோணுதோ அதை கிளிக் பண்ணி அப்படின்னா கீழே இந்த மாதிரி உங்களுக்கு நிறைய இருக்கும். கீழே வந்து உங்களுக்கு ஒரு குட்டி பாக்ஸ் போட்டு இருக்கு இல்லையா. ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா அடுத்தது டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் உள்ள போகும். அப்படியே கீழே வந்தீங்கன்னா ஒரு குட்டி ஒரு பாக்ஸ் ஒன்று இருக்கும். அதை கிளிக் பண்ணி ஒப்புக்கொள்கிறேன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்க. அதுக்கப்புறமா அடுத்த பேஜில் வந்து என்ன இயந்திரம் எடுத்திருக்கீங்க, எவ்வளவு வாடகை, எவ்வளவு நீங்கள் பணம் செலுத்துகிற மாதிரி இருக்கும் அப்படின்ற அந்த மொத்த டீட்டெயில்ஸ் வரும். அது கீழே வந்து பணத்தை செலுத்த அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணி நீங்கள் பேமெண்ட் ப்ராசஸ் வந்து முடிக்கிற மாதிரி இருக்கும். உங்கள் நெட் பேங்கிங்கோட கனெக்ட் பண்ணியோ இல்லை உங்களுடைய ஜிபேயோட நீங்கள் கனெக்ட் பண்ணி உங்களுடைய பேமெண்ட்டை நீங்கள் செஞ்சு முடிச்சிடலாம். ஸோ ஒன்ஸ் நீங்கள் பேமெண்ட் வந்து பண்ணிட்டீங்கன்னும் போது உங்களுடைய அந்த இயந்திரமானது உங்களுக்கு வாடகைக்காகிறதுக்கு ரெடி ஆகிடும். ஸோ ஓகே, இப்போது ஒரு இயந்திரத்தை நான் வாடகைக்கு எடுக்கணும் அப்படின்னும் போது இந்த ஆப்ஷன். இதே மாதிரி உங்களுடைய இயந்திரத்தை நீங்கள் வாடகைக்கு கொடுக்கணும் அப்படின்னும் போது அதே மாதிரி அப்படியே வெளியே வாங்க. வெளில வந்தீங்கன்னா அந்த ஹோம் பேஜில் சொல்லியிருந்தேன் இல்லையா, வேளாண் இயந்திரம் மிஷினரிஸ் வந்து வாடகைக்கு எடுக்கிறதுக்கு ஒரு ஆப்ஷன், அது உள்ளே போனீங்கன்னா தனியார் சேவை வழங்குனர் அணுகல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணுங்கள். அணுகல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா இயந்திர உரிமையாளர் ஓட்டுநர் அப்படின்னு 2 ஆப்ஷன் இருக்கும். இயந்திர உரிமையாளர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி உங்களுடைய பேங்க் டீட்டெயில்ஸ் அப்புறம் பேன் டீட்டெயில்ஸ் இது எல்லாமே நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வரும். சரி அப்படின்னு கொடுத்து உள்ளே போனீங்க அப்படின்னா உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் என்ன பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னா இதில் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ என்ன இயந்திரம் வச்சுருக்கீங்க, உங்களுடைய கணக்கு எண், அப்புறம் வட்டம், மாவட்டம், ஸோ மொத்த டீட்டெயில்ஸுமே நீங்கள் இதோடையே சேர்த்து சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த எல்லா ப்ராசஸுமே முடிச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இதிலேயே நீங்கள் ரெஜிஸ்டர் ஆகி உங்களுடைய வேளாண் இயந்திரங்களை வாடகைக்குமே நீங்கள் விட முடியும். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் உங்களுடைய பகுதியில் இருக்கக்கூடிய அந்த வேளாண் இயந்திரங்கள் எங்கெல்லாம் என்னெல்லாம் அவைலபிளாக இருக்குது, எவ்வளவு வந்து ரெண்ட்டுக்கு வந்து கொடுக்குறாங்க, அது மட்டும் இல்லாமல் வேளாண் துறையிலிருந்து எப்படி நீங்கள் வந்து கம்மி வாடகைக்கு இயந்திரங்கள் வந்து எடுக்கலாம் அப்படின்ற பல விஷயங்கள் வந்து பார்த்துருந்தோம். அதே மாதிரி எப்படி உங்களுடைய இயந்திரங்களை வாடகைக்கு கொடுக்கறது, அதுக்கு எப்படி ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்றதையுமே நம்ம வந்து இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்துருந்தோம். கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ உங்களுடைய சக விவசாயிகளுக்கு வந்து பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. முடிஞ்சால் உங்களுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்லையோ இல்லை இன்ஸ்டா ஸ்டோரியிலையோ நீங்கள் வைக்கிறது மூலமா இன்னும் நிறைய பேர் பயனடைவாங்க அப்படின்ற ஒரு கருத்தையும் இந்த இடத்துல பதிவு செஞ்சுட்டு, ஸோ இந்த வீடியோ குறித்து ஏதாவது சந்தேகம் இருக்குது அப்படின்னும் போது தாராளமாக இந்த வீடியோடைய கமெண்ட் செக்ஷனில் அதை பதிவு பண்ணுங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னும் போது கண்டிப்பாக உங்களுக்கு நான் கிளாரிஃபை பண்ணுறேன். அண்ட் இந்த மாதிரி இன்னொரு சுவாரஸ்யமான ஃபார்மிங் குறித்த வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். பிராண்ட் பார்ட்னர்ஷிப் மற்றும் அட்வர்டைசிங் என்கொயரிஸ்க்கு brand@bosswala.com என்ற இமெயில் ஐடிக்கோ அல்லது 9108014192 என்ற வாட்ஸ்அப் எண்ணை தொடர்பு கொள்ளலாம். Bosswala, be the boss.